குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சயின்ஸ் மிஸ் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம 4th லெசன் தாவரங்கள் வாழும் உலகத்தில் பார்ட் 2, அதாவது செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தாவரங்களோட வாழிடங்கள் பார்க்க போகிறோம். தாவரங்கள் எங்கெல்லாம் வாழுது அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து தாவரங்களின் மாற்றுருக்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தாவரங்களின் வாழ்விடங்கள். நம்ம இப்போ பார்க்கலாமா? வாழிடம்னா என்ன? ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழ்கிறதுக்கு, இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் தேவைப்படுற இடம் தான் என்னது? வாழிடம். மலை உச்சியிலிருந்து கடல் அடி வரைக்கும் எல்லாமே வாழிடங்கள் தான். இந்த வாழிடங்களை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நில வாழிடம், நீர் வாழிடம். இந்த மாதிரி நம்ம 2ஆக பிரிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளோட தேசிய மலர் தாமரைப்பூ. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இந்த தேசிய மலர் தாமரைப்பூன்றது ஒரு நீர்வாழ் தாவரம். இதோட பூவும் இலைகளும் நீங்கள் தண்ணிக்கு மேலே மிதக்கிறத பார்த்துருப்பீங்க. இதோட தண்டு தண்ணியில் இருக்கும். இதோட வேர் சேற்றில் கீழே மூழ்கி காணப்படும். சரி, இந்த பூ மட்டும் எப்படி மேலே மிதக்குது தண்ணியில் அப்படின்னு சொன்னால், இந்த பூ இந்த இலைகளுக்கும் தண்டுகளுக்கும் இடையில உள்ள என்னென்னா நிறைய காற்றறைகள் காணப்படும். அதனால தான் இதால் நீரில் மிதக்கிறதுக்கு முடியுது. இப்போ இந்த நீர் வாழிடங்களை நம்ம 2ஆக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொன்னால், நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம் அப்படின்னு சொல்லி நம்ம 2ஆக பிரிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குளம், குட்டை, ஆறு, ஏரி, இதெல்லாம் என்னதுன்னா நன்னீர் வாழிடம். இதில் இருக்கிற தாமரைப்பூ, அல்லிப்பூ, ஆகாய தாமரை, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னால் நன்னீர் தாவரங்கள். அடுத்தது பாருங்கள், கடல். இந்த கடலில் இருக்கிற கடற்பாசிகள், கடற்புற்கள், தாவர மிதவைகள், இதெல்லாம் என்னென்னா கடல் நீர் தாவரங்கள். 70% கடல் நீரால் சூழப்பட்ட நம்ம பூமியில் 40% ஒளிச்சேர்க்கை என்னென்னா கடல்வாழ் தாவரங்கள் மூலமாக தான் நமக்கு நடைபெறுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதி காடு, புல்வெளி, பாலைவனம் அப்படின்னு சொல்லி நமக்கு 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது பாலைவனம். பாலைவனம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணியே இல்லாத வறண்ட நிலப்பகுதி தான் என்னது? அங்கே மழையே பெய்யாது. அதாவது ஆண்டுக்கு 25 சென்டிமீட்டர் அளவு தான் மழை பெய்யும். பூமியில் 20% பாலைவனங்கள் இருக்குது. இங்கேயும் என்ன பண்ணுது? தாவரங்கள் நமக்கு வாழ தான் செய்யுது. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கள்ளிச்செடி, அதாவது இதில் உள்ள பூ, இந்த அக்கேவு தாவரம், இதெல்லாம் என்னென்னா நமக்கு பாலைவன தாவரங்கள். இது என்ன பண்ணுது? இந்த முட்களாக மாறி இருக்கும். அதிகமான நீராவி போக்கு நடைபெறாமல் இலைகள் முட்களாக மாறி இருக்கும். இது கனிம உப்புக்களையும் தண்ணீரையும் என்ன பண்ணும்? தண்டில் சேமித்து வைக்கிற தாவரங்கள். அதனால் இது என்ன பண்ணுது? அங்கே உயிர் வாழ இதால் முடியுது. அடுத்தது பார்த்தா நமக்கு புல்வெளிகள். இங்கே சிறிய புல்லிருந்து பெரிய புல் வகைக்கும் இங்கே நிறைய காணப்படும். இங்கே ஆண்டு மழைப்பொழிவுன்னு பார்க்க போனீங்கன்னா 25 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் அளவு இங்கே நமக்கு மழைப்பொழிவு இருக்குது. இங்கே அடுத்தது என்ன பண்ணோம்? அடுத்தது பார்க்க போகிறது காடுகள். அதிக மரங்கள் நிறைஞ்ச பகுதி காடுகள்னு நமக்கு தெரியும். இந்த காடை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், அப்புறம் மலைக்காடுகள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இதான் நம்ம வாழிடங்கள். இப்போது தாவரங்களோட வாழ்விடங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது தாவரங்களோட மாற்றுருக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், சில தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு, அந்த தாவரங்கள் அங்கே உயிர் வாழ்கிறதுக்கு தன்னோட உறுப்புகள் என்ன பண்ணும்? தன்னோட தகவமைச்சுக்கொள்ளும். அதோட உறுப்புகள் என்ன பண்ணும்? மாற்றி அமைச்சு கொண்டு என்ன பண்ணும்? அந்த இடத்துல ரொம்ப நாள் வாழும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னு சொன்னால், பற்றுக்கொடி, ஏறுகொடி, முட்கள், இது 3 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பற்று கம்பி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏறுகொடிகள், அதாவது பட்டாணி, பாகற்காய், இது போன்ற தாவரங்களில் மெலிந்த தண்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தன்னை எந்த தாவரத்தை ஆதாரமாக கொண்டு அது வளரப்போதோ, அதாவது பக்கத்தில் மரமோ இல்லை கம்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது மேலே அந்த தாவரம் ஏறுறதுக்கு அது என்ன பண்ணுது? அதை பயன்படுத்தி அது மேலே அது என்ன பண்ணுது? படருது. இதுதான் என்னது? பற்று கம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பின்னுக்கொடி. இது எப்படின்னா நீண்ட மெலிந்த வளையும் தன்மையோட தண்டுகளை பெற்றிருக்கும். இந்த தண்டால் என்ன பண்ண முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது. அதனால் என்ன பண்ணும், அது பக்கத்தில் அருகில் இருக்கிற ஒரு தாவரத்தை வந்து ஆதாரமாக பற்றி கொண்டு தான் அது வளரும். எடுத்துக்காட்டு என்னென்னா சங்குப்பூ, மல்லிகை கொடி, இதெல்லாம் என்னதுன்னா பின்னுக்கொடிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்கள். சில தாவரங்களில் இலைகள் வந்து முழுமையாகவே என்ன ஆகுது, முட்களாக மாறி இருக்குது. நம்ம படித்தோம், பாலைவன தாவரத்தில் படித்தோமா, கள்ளி செடியில் என்னது அதிகமான நீராவி போக்கு நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது, தன்னோட இலைகளை வந்து முட்களாக மாற்றி தன்னோட பாதுகாப்புக்காகவும் அது பயன்படுத்திக்குது. இது எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி, காகிதப்பூ, அக்கேவ், இந்த மாதிரி பூக்கள்லாம் என்னது நமக்கு முட்களாக மாறி இருக்கிற மாற்றுருக்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த லெசன் பார்த்துட்டோம், தாவர உலகம் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு மதிப்பீடில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க சில கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது கோடிட்டு எடுத்து நிரப்புக்கு கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் வீட்டில் எழுதி பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.